அதிமுக ஆட்சி காலத்தில் எங்களுடைய தொகுதியான குன்னம் தொகுதியில் சன்னாசினூர் என்ற கிராமத்திலே ஒரு மணல் குவாரி நடைபெற்றது. அதில் அந்த ஊர் மக்கள் இறந்து போனவருடைய உடல்களை புதைக்கின்ற இடத்தையும் சேர்த்து மணல் அள்ளிய சூழல் ஏற்பட்ட போது அதை ஊர் மக்கள் தட்டி கேட்டார்கள். ஆனால் ஊர் மக்களை மதிக்காமல் தொடர்ந்து அந்த சுடுகாடு பகுதியிலே மணல் அள்ளிய காரணத்தினால் அதை எதிர்த்து ஊர் மக்கள் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக அனைத்து கட்சியினரும் அன்றைக்கு சென்று அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டோம். ஆனால் அதை திசை திருப்பி ஒரு பொய்யான வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இது பொய் வழக்கு. நீதிமன்றத்தில் உரிய முறையில் அதுக்கு பதிலளித்து இந்த வழக்கை எதிர்கொள்வோம். அதுக்கு தான் ஒரு மிக தெளிவான அறிக்கை இன்றைக்கு வெளியிட்டிருக்கேன். அந்த காலையில் பல பத்திரிகையில் அந்த செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளை கடந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையிலே முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றோம். ஒன்றே ஒன்று ஓய்வு பெற்றவர்களுடைய கோரிக்கை ஒன்று மாத்திரம் இன்னும் பாக்கி இருக்கிறது. அரசினுடைய நிதிநிலை எல்லோரும் அறிந்தது. அதிலும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சென்னை அதிக கனமழையால் ஏற்பட்ட சேதம், அதேபோல தென் மாவட்டங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள் பாதிப்பு, இவற்றிற்கெல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற நிதி நிலைமையிலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான நிதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒன்றிய அரசு நம்மிடமிருந்து வரியை வசூலிக்கின்ற அளவிற்கு நமக்கான நிதியை திருப்பிக் கொடுக்காத நிலை இருக்கிறது. அதுவும் அனைவரும் அறிவோம். இந்த இடர்பாட்டுக்கு இடையிலே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி வருகிறார்கள். குறிப்பாக போக்குவரத்துறை சிறப்பாக செயல்படுவதற்கு முதல்வர் வழங்குகின்ற நிதிதான் இன்றைக்கு செயல்பட வைக்கிறது. மகளிர் கட்டணமில்லா பயணம் என்ற அந்த பயணத்திற்கு 2800 கோடி ரூபாய் வருடத்திற்கு முதலமைச்சர் வழங்குகிறார். அது வருகின்ற காரணத்தினால்தான் மாதம் முதல் தேதியிலே நாம் சம்பளம் வழங்கக்கூடிய நிலையில் இருக்கிறோம். பக்கத்தில் கேரளாவிலோ ஆந்திராவிலேயோ எத்தனை மாதத்திற்கு ஒரு முறை சம்பளம் தருகிறார்கள் என்பதை அங்கே விசாரித்தால் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும். இது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட கோளாறுகளால் இந்த துறையே சீரழிந்து கிடந்ததை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மகளிர் கட்டணமில்லா பயணத்திற்கு 2800 கோடி, மாணவர் இலவச பயணத்திற்கு, அதேபோல டீசல் மானியம் எல்லாம் வழங்குகின்ற காரணத்தினால்தான் போக்குவரத்துறை மக்களுக்கு சேவையாற்றுகின்ற துறையாக செயல்பட முடிகிறது. இது ஒரு சேவையாற்றுகின்ற துறை. மற்ற மாநிலங்களெல்லாம் டீசல் விலை உயர்ந்த போது கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறார்கள். நம்முடைய மாநிலத்தில் நம்முடைய முதலமைச்சர் பொதுமக்களுக்கு, ஏழை மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்றுதான் கட்டண உயர்வை செய்யவில்லை. இப்படி ஒரு சேவையாற்று துறையிலே பணியாற்றுகின்றவர்கள் பொங்கல் நேரத்திலே பொதுமக்களுக்கு இடையூறு தருகின்ற வகையிலே இந்த போராட்டத்தை நடத்தக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். பொங்கலுக்கு பிறகு அவரோடு பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்ட பிறகு இந்த போராட்ட அறிவிப்பு வந்திருக்கிறது. எனவே நான் மீண்டும் அவர்களுக்கு அன்பாக வேண்டிக் கொள்வது, போராட்டத்தை கைவிடுங்கள், உங்களோடு பேசுவதற்கு அரசு தயாராக இருக்கிறது. நாங்கள் எந்த நிமிடத்திலும் தயாராக இருக்கிறோம். அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு அழைத்தும் கொடுக்கிறோம். அது வழக்கமா சொல்றது தாங்க. நீங்க வந்து போகிற பஸ்ல எந்த கிராமத்திலாவது குறிப்பிட்டு சொன்னாங்கன்னா ஒத்துப்போம். அரசியல் கட்சியினர் அரசியல் செய்வதற்காக சொல்கின்ற வார்த்தை அதெல்லாம் மாய்மாலங்கள். பொங்கல் வரை படிப்படியாக இயக்கப்படுகிறது. பொங்கலுக்கு பிறகு முழுமையாக அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும். அது அதிமுக ஆட்சியில் தெரியல. அன்னைக்கு இந்த சங்கங்கள்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. இன்னைக்கு போராட்டம் நடத்துகின்ற அதிமுகவுடைய தொழிற்சங்கம் அன்றைக்கு எங்கே முடங்கி கிடந்தார்கள், தூங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் ஆட்சியில் நிறுத்திவிட்டு அதையும் சேர்த்து இப்போது திமுக ஆட்சியில் தர வேண்டும் என்ற சுமையை தூக்கி வைப்பதற்கு தான் அதிமுக ஒரு அரசியல் வேடத்தை போடுகிறார்கள். இதை முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு செல்ல நான் அழைக்கிறேன். எந்த பிரச்சனையும் இருக்காது. பொதுமக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பயணிக்கலாம். வேலை நிறுத்தம் குறிப்பிட்ட குறைவான நபர்கள் தான் செய்வாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் பயணிக்கலாம். எந்த விதத்திலும் போக்குவரத்து தடைபடாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.